எல்லோருக்கும் வணக்கம். 24 செப்டம்பர் நிஃப்டி ஆப்ஷன் அனாலிசிஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்த ரேஞ்ச் 25,880 21 டு 26,557 சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட் வந்து நம்ம அந்த 25,989 ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து நின்றுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்படி வந்து நிற்கிது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எடுத்துருக்குது. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நாளைக்கு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி மூவ் ஆகுதா, இல்லை திருப்பி இதை கேப் அப் பண்ணி மேலே போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ மொமெண்டம் என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நடந்த விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதுதான் இன்றைக்கி ரேஞ்சில் நடந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சிலே ஓப்பன் பண்ணி அதே ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 25,339 டு இங்கே பார்த்திங்கன்னா க்ளோஸு 25,950. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் ஏற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்டில் என்ன நடந்திருக்கும் போதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு சைடுமே டிகே நடந்திருக்கும். கால் சைட்லேயும் டிகே, புட் சைட்லேயும் டிகே நடந்திருக்குது. ஸோ இதுதான் முக்கியமானது இந்த இடத்துல. நம்ம அதே மாதிரி 25,900 வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான். ரியல் ட்ரேடிங்கான எந்த அட்வைஸும் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. இது முக்கியமான டிஸ்க்ளைமர். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த 25,900 வந்து நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் 30, 59, 89, 118, 140, 127 நான் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 25,900 காலம் 25,900 மாறி இருக்கு. ஓகே. ஸோ இந்த புட்டு எடுத்தபோது இப்போ காலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது 2 தடவை எடுத்துருக்குது. ஓகேங்களா. ஸோ காலில் வந்து 118 எடுத்துருக்குது. ஸோ 148 எடுத்துருக்குது. இது ரெண்டும் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டு திருப்பி கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி தான் புட்லேயும் டிகே வந்து ஹெவி டிகே கிட்டத்தட்ட வந்து 3 பாயிண்ட்டையும் வந்து டச் பண்ணியிருக்குது. 148, 118, 89. ஸோ இதில் வந்து 3 லாட்டு டவுன் ஆகிருக்குது. இதில் 2 லாட்டு டவுன் ஆகிருக்குன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2,800 லாஸ் நடந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி லாஸ் வந்து 2,800 நடந்திருக்கு மாதிரி இது நமக்கு காட்டுது. ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங் லாஸ் வந்து நமக்கு இவ்வளோ நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வந்து ஒரே இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிடுச்சனால ஸோ மார்க்கெட்டுக்கு ஹெவி மொமெண்டம் இல்லை, கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை. அதனால் வந்து இந்த டிகேனானது நமக்கு வந்து லாஸ் இவ்வளோ வந்துருக்குது. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.